அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மீண்டும் கூடும் தேசப்பந்து தொடர்பான விசாரணை குழு. பகவந்தலாவையில் 6 சிக்கன்குனியா தொற்று. கொழும்பிலிருந்து மும்பை சென்ற கப்பலில் தீப்பரவல், 4 மாயம். இளம் ஊடகவியலாளரின் மரணத்தில் மர்மம், காவல்துறை மீது மனைவி குற்றச்சாட்டு. அரச வருமானத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம், வெளியான தகவல். கணவனை காப்பாற்ற போராடிய இளம் மனைவி, மக்கள் உட்பட 4 பேர் பலி, சுற்றுலாவின் போது நேர்ந்த துயரம், வெளியான உண்மை காரணம். சிஐடியிலிருந்து வெளியேறிய முன்னாள் அமைச்சர் கமன் பில. கம்பகா வாழ் மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல். வாகன விபத்தில் 1 பலி. இந்தியாவில் 6000 கடந்த கொரோனா தொற்று, 60 பலி. தொடர்பான விரிவான செய்திகள். தேசப்பந்து தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு மீண்டும் கூட உள்ளது. அதன்படி சாட்சிகளின் வாக்குமூலங்கள் தொடர்பாக பிரதிவாதி தரப்பின் நிலைப்பாடு இன்று முன்வைக்கப்பட உள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் சமீபத்தில் சாட்சிகளின் வாக்குமூலங்களை பிரதிவாதி தரப்பிற்கு வழங்கினார். மேலும் பிரதிவாதிகள் நாடாளுமன்றத்துக்கு வந்து இரு தரப்பினரின் ஒப்புதலுடன் மேலும் 2 சாட்சிகளின் வாக்குமூலங்களை ஆய்வு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதேவேளை உயர் பதவிகளில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் பணிபுரியும் 6 ஊழியர்களுக்கு 1 வாரத்துக்குள் சிக்கன்குனியா நோய் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பகவந்தலாவ பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களுக்கு புகை விசிறல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனை பகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர் ASK ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட 6 ஊழியர்களும் பகவந்தலாவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் வைத்திய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நுவரெலியா மாவட்ட சுகாதார அதிகாரிக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து குறித்த அலுவலக அதிகாரிகள் அன்று குறித்த பகுதி முழுவதும் புகை விசிறல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த கொள்கலன் கப்பல் கேரளாவில் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த கப்பலில் ஏற்பட்ட வேளையில் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த இந்திய கடற்படை கப்பல்கள் தீயினை அணைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது. 12.5 மீட்டர் இழுவை கொண்ட 270 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் ஜூன் 7ஆம் தேதி கொழும்பில் இருந்து புறப்பட்டு மும்பைக்கு சென்று கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கப்பலில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. திருகோணமலை கந்தலாய் பிரதேசத்தைச் சேர்ந்த பிராந்திய ஊடகவியலாளர் பிரியான் மலிங்கம் மரணம் அடைந்ததற்கான பின்னணி குறித்து தற்போது சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் தனது கணவரின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவரது மனைவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த மே மாதம் 17ஆம் தேதி ரத்தினபுரியில் உள்ள மனைவியின் வீட்டிலிருந்து கந்தலாய் நோக்கி சென்ற போது கபரண கல்வங்குவ என்ற இடத்தில் அதிகாலை 1:40 மணியளவில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதாக கபரண காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று வரை 23 நாட்கள் கடந்தும் சம்பந்தப்பட்ட விபத்துக்கான விசாரணையில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை. நான் பல இடங்களில் இருந்து CCTV காட்சிகள் பெற்று கபரண காவல்துறையினரிடம் வழங்கியிருந்தும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பிரியான் மலிங்கவின் மனைவி தெரிவித்துள்ளார். இது ஒரு அலட்சியமான அணுகுமுறையாகவே இருக்கிறது என அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரியான் மலிங்க ஒரு கடமை உணர்வுள்ள ஊடகவியலாளராக பல சமூக பிரச்சினைகளுக்கு குரலாக இருந்தவர். அவரது மரணம் குறித்து முழுமையான மற்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவரது மனைவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் அரசு வருமானம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் 2024 வருடத்தின் முதல் மாதங்களில்
1218.7 பில்லியனாக இருந்த அரசு வருமானம் இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 236.60 பில்லியன் ரூபாவால் அதிகரித்து 1454.67 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. இது ஒப்பீட்டளவில் 19.42% அதிகரிப்பு காணப்படுகின்றது. இதன்படி 2025 ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 463.19 பில்லியன் ரூபாய் வரி மூலம் கிடைக்கப்பெற்ற வருமானம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த மாதத்தில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதன் காரணமாக இவ்வாறு வரி வருமானம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2025 ஆண்டின் முதல் 4 மாத இறுதியில் முதன்மை கணக்கு இருப்பு ரூபாய் 532.73 பில்லியனாக மதிப்பை பதிவு செய்துள்ளது. பொலனறுவையில் ஏரியொன்றில் உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட 3 பெண்கள் உயிரிழந்ததாக நேற்று தெரிவிக்கப்பட்டது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, அவர்களின் மகள் மற்றும் இன்னும் ஒரு பெண்ணும் உயிரிழந்ததாக விசாரணையின் மூலம் இன்று தெரிய வந்துள்ளது. திம்புலாகலவில் உள்ள எல்லை ஏரியில் குளிக்கச் சென்ற 4 பேர் நேற்று காலை நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக நேற்று செய்திகள் வெளியாகியிருந்தன. கொழும்பின் புறநகர் பகுதியான ரத்மலானையில் இருந்து பொலனறுவையில் உள்ள அவர்களின் உறவினர் வீட்டுக்கு சுற்றுலா சென்ற நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மேனகா தர்ஷினி, 27 வயதான தாரக டி சில்வா, 25 வயதான திலோகம திலகரட்டம், 13 வயதான லிகினி பத்ரிகா ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். திலோகம திலகரத்ன என்பவர் ஏரியில் நீந்த சென்ற போது நீரில் மூழ்கியுள்ளார். அவரை காப்பாற்ற 3 பெண்களும் ஏரியில் குதித்ததாகவும் இதனாலே அவர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில சிறிது நேரத்திற்கு முன்பு குற்றப்புலனாய்வு துறையிலிருந்து வெளியேறியுள்ளார். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மேற்படி 323 கொள்கலன்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்த எதிர்பார்க்கின்றேன். சம்பவம் தொடர்பான முடிவுகளை எடுத்த அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக வெளிநாட்டு பயண தடையை விதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளேன். என்னிடம் உண்மையான சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆதாரங்கள் இல்லாமல் இதுபோன்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் கூற மாட்டேன். இந்த விடயத்தில் உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி அமைப்பின் திருத்தம் மற்றும் பிரதான அமைப்புகளுடனான அபிவிருத்தி பணிகள் காரணமாக இந்த நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதன்படி பேலியகுட, வத்தலை, யாயல, கட்டுநாயக்க, சீதுவ நகர சபைக்குட்பட்ட பகுதிகள் கலனி, வத்தலை, பியகம, மக்கர, தொம்பே, கட்டான, மினுவாங்குட பிரதேச சபை மற்றும் கம்பகா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நீர்வட்டு நடைமுறையாக்கும் எனவும் காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 வரையும் 10 மணித்தியாலங்களுக்கு நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மாத்தறை பித்தனிய வீதியின் கொரந்துவாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக திககொட போலீசார் தெரிவித்தனர். கெக்மன பிரதேசத்தில் இருந்து மாத்தறை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த பஸ்ஸின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் மாத்தறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். யடியன பிரதேசத்தில் வசித்து வந்த 40 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் மாத்தறை வைத்தியசாலையின் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளதோடு பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6000-ஐ கடந்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் புதிதாக 769 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல கடந்த 24 மணி நேரத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது பரவி வரும் கொரோனா தொற்று வகைகள் தீவிரமில்லாதவை. பெரும்பாலான நோயாளிகள் வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என இந்திய மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதியோர்கள், கர்ப்பிணிகள், இதய நோய் பாதிப்புள்ளவர்கள், தீவிர நோயாளிகள் உள்ளிட்டோர் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.